வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். கை தட்டி எல்லாரும். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடுங்க. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். கைகளை தட்டி. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். எல்லாரும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சேர்ந்து பாடுங்க. எல்லா நாவுகளும் சொல்லட்டும். வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மீண்டுமாக சொல்லுங்க. முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். பாடலாம். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். கைகள் தட்டி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் பாடுங்க. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசு
முழுவதும் கடவுள் செய்த அத்தனை செயல்களுக்காக கடவுளை நினைத்து நன்றி சொல்லுங்க. இறை வார்த்தை நீங்கள் படிக்க கேட்டீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செல்வது உண்மையான பேரன்பு அவரிடம் இருக்கிறது என்று சொல்லி மனசார கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி பாடுவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நீழலுண்டு. பாடுங்க. கொரோனாவும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நீழலுண்டு. பாடுங்க. கொரோனாவும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நீழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். சொல்லலாம். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளை விட்டு தூர சென்றாலும் ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்து இந்த நாளிலே குழந்தை இயேசுவாக பிறந்து உங்கள் நடுவில் இருக்கிறார். அவரை நன்றி சொல்லி கரங்கள் தட்டி பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நாவாலே என்றும் பாடு. சத்தம் எழுப்பி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மார்க் 5:36. அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். நாம் கடைக்கு செல்லும்போது கையில் பணம் எடுத்து செல்கிறோம். ஏனெனில் கடைக்காரரிடம் பணம் கொடுத்தால்தான் அவரிடமிருந்து பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பணம் கொடுத்தால் நமக்கு விருப்பமான எந்த பொருளையும் பெற்றுக்கொள்ளலாம். பணம் கொடுக்காமல் எந்த பொருளையும் வாங்க முடியாது. இயேசுவிடம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் என்னும் பணத்தை கொடுக்க வேண்டும். விசுவாசத்தை கொடுத்தால் இயேசுவிடமிருந்து எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் இல்லாமல் இயேசுவிடம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் இயேசுவால் எதையும் செய்ய முடியாது. எனவே எதை இழந்தாலும் விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டு இவர்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தும். மேலும் ஆண்டவரே, இவர்களை உமது பிரசன்னத்தால் மூடி பாதுகாத்து கொள்ளும். இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
யாவும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாற இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.